அள்ள அள்ள குறையாத ஒரு அற்புத களஞ்சியம் தான் நம்ம திருவள்ளுவர் எழுதி நமக்காக கொடுத்திருக்கிற திருக்குறள். ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை அதற்குள்ள வச்சிருக்குங்கிறத உரையாசிரியர்களுடைய உரைகளை, அதுவும் வெவ்வேறு உரைகளை படிக்கிற போது நம்ம அதை நினைச்சு பெருமைப்படலாம். இன்னைக்கு வரைக்கும் புதுசா ஒருத்தர் திருக்குறளுக்கு உரை எழுதுறாங்க அப்படின்னா இன்றைய சூழலிலும் ஒரு புதிய உரையை தரும் அளவிற்கு எக்காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு திருக்குறளை நமக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த, நான் ரசிக்கிற ஒரு குறள் அப்படின்னு ஒண்ணுன்னா, இப்ப பொதுவா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அறிவு ஒரு பக்கம் இருக்கு, அன்பு ஒரு பக்கம் இருக்கு. அறிவு அதிகமா போற இடத்துல அன்புக்கான இடம் குறையும், அன்பு அதிகமா போற இடத்துல அறிவுக்கான இடம்னு குறையும் அப்படிங்கிறது பொதுவா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா திருவள்ளுவர் இந்த இடத்த உடைச்சி ஒரு குறள் நமக்காக கொடுக்கிறாரு. அது என்னன்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறார். அறிவால இந்த உலகத்துல என்ன பெரிய பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறிவால தான் நெருப்பு கண்டுபிடிச்சோம், அறிவால தான் சக்கரம் கண்டுபிடிச்சோம், அறிவால தான் ராக்கெட் விட்டுருக்கோம், இதெல்லாம் அறிவினுடைய பயனா அப்படின்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதான்னு கேட்டா வள்ளுவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதெல்லாம் அறிவினுடைய பயன் அல்ல. அப்ப எதுங்க அறிவினுடைய பயன்னா, திருவள்ளுவர் சொல்கிறார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு சொல்றார். இங்க ரொம்ப வியக்கிற விஷயம் என்னன்னா, பிறரின் நோய்னு சொல்லியிருந்தா வேற மனிதர்கள் துன்பப்படுகிறதை நம் துன்பமாக நினைப்பதுன்னு முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க பிரிதின்னு சொன்னதால வேறு ஒரு உயிர்கள் வாடினாலும் கூட அதை தன் துன்பமாக நினைப்பதுதான் அறிவுன்னு சொல்லி, அறிவு இஸ் ஈக்குவல் டு அன்பு இல்ல, அன்பு இஸ் ஈக்குவல் டு அறிவுன்னு அன்பையும் அறிவையும் ஒரே தட்டில் நிறுத்திய பெருமை நம்முடைய தமிழ் பாட்டன் திருவள்ளுவருக்கே உரியது.